ராமசாமி தமிழை காட்டுமிராண்டி மொழி என ஏன் சொன்னார் என கேள்வி எழுப்பி அதற்கு 1000 சப்பைக்கட்டு கட்டுவார்கள் தீக்க ஆசாமிகள். அதே போல் நாமும் ஈ.வே. ராமசாமியும் ஒரு காட்டுமிராண்டிதான், பல்வேறு முட்டாள்தனமான முரண்பாடுகளை அவர் கொண்டிருந்ததன் மூலம் என ஒரு கருத்தை சொல்லி நியாயப்படுத்த முடியும். தம் மனைவி நாகம்மையையே வேசி என கூறி சுய இன்பம் அடைந்த ஈ.வே. ராமசாமி காட்டுமிராண்டியாக இல்லாமல் நாட்டுமிராண்டியாகவா இருக்க முடியும்? தொடர்ந்து காணொளியை பார்ப்பதற்கு முன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும். நன்றி. இனி காணொளி. தமிழை காட்டுமிராண்டி மொழி என சொன்னதற்கு கூறப்படும் அனைத்து நியாயங்களும் உலகிலுள்ள அனைத்து மொழிகளுக்கும் பொருந்தும். அவரது தாய்மொழியான சுந்தரத் தெலுங்கிற்கும் பொருந்தும், கிரேக்க மொழிக்கும் பொருந்தும், அரபு மொழிக்கும் பொருந்தும். வெறும் இதிகாசங்களையும் பக்தி இலக்கியங்களையும் மாத்திரமா தமிழ் மொழி கொண்டிருந்தது? எத்தனை அறிவார்ந்த நூல்கள் தமிழில் இருந்தன. அதனை கணக்கில் கொள்ளாமல் அறிவில்லாமல் அரைவேக்காட்டு ஈ.வே. ராமசாமி முட்டாள்தனமாக பக்தி நூல்களை புராணக்கதைகளை மாத்திரம் பார்த்துவிட்டு தமிழை காட்டுமிராண்டி மொழி என சொன்னார் என்றால் அவரைப் போன்ற முட்டாள் எவனுமிருக்க மாட்டான். அவரின் புத்தி யோக்கியதையே காட்டுமிராண்டித்தனமான அணுகுமுறையை கொண்டிருந்ததுதானே. அதனால் தானே தென்னை மரத்தால் கிடைக்கிற இதர பயன்பாடுகளை கிஞ்சித்தும் அறிகிற அறிவில்லாமல் கள் கிடைக்கிறது என்கிற ஒரு காரணத்தை சொல்லி காட்டுமிராண்டித்தனமாக நூற்றுக்கணக்கான தென்னை மரங்களை வெட்டிய அறிவு கொழுந்துதானே ஈ.வே. ராமசாமி. அந்த அறிவு கொழுந்து தன்மைதான் மொழி விஷயத்திலும் இருந்திருக்கும். உலக பொதுமறையான திருக்குறளை வாசிக்கிற அறிவில்லாமல் பக்தி இலக்கியங்களை மாத்திரம் வாசித்து காட்டுமிராண்டி மொழி என்று சொன்ன அறிவுக்குருடன்தானே ஈ.வே. ராமசாமி. ஈ.வே. ராமசாமியின் அறிவு லட்சணம் எத்தகையது என்றால், ஒன்றை பாராட்ட வேண்டும் என முடிவு செய்துவிட்டால் அது எவ்வளவு மானக்கேடானதாக இருந்தாலும் கவலைப்படாமல் தன் வரை 1000 போற்றுதலுக்குரிய காரணத்தைக் கண்டு பிடித்து வெட்கமே இல்லாமல் அதை தூக்கி நிறுத்த முயல்வார். இந்த அயோக்கியத்தனத்தை 1965 இந்தி எதிர்ப்பு போராட்டத்தின்போது போராட்டத்தை காலிகளின் போராட்டம் என தூற்றியதிலிருந்தே ஈ.வே. ராமசாமி எடுத்த நிலைப்பாட்டை புரிந்து கொள்ள முடியும். அதே ஈ.வே. ராமசாமிதான் 1938 இல் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தின்போது இந்தி திணிப்பை எதிர்க்கிறேன் பேர்வழி என அப்பாவி இயக்க தொண்டர்கள் பலரை தீக்குளிக்கச் செய்து பரலோகம் அனுப்பி வைத்தார். இரு சமயத்திலும் ஒரே காரணத்திற்காக நடந்த போராட்டம்தான் அது. ஆனால் இருவேறு காலகட்டத்தில் இருவேறு சூழ்நிலையில் இருந்ததால் ஈ.வே. ராமசாமி இருவேறு விதமாக முரண்பட்டார் முட்டாள்தனமாக. ஈ.வே. ராமசாமிக்கு இந்தி ஆதிக்கம் செலுத்துவது குறித்தெல்லாம் எந்த ஆத்திரமுமில்லை. வேலைக்காரியுடனும் இங்கிலீஷில் பேசுங்க என்று சொன்ன ஈ.வே. ராமசாமிக்கு தமிழ் மீது என்ன பற்றிருந்திருக்கும்? 1938 இல் ஆட்சியிலிருந்தது ராஜாஜி. பார்ப்பனர் ஆரிய ஆட்சியாளரை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக மாத்திரமே ஈ.வே. ராமசாமி எதிர்த்தார். 1965 இல் காமராசரின் ஆதரவுடன் பக்தவச்சலம் முதல்வர். அன்றைய காலகட்டத்தில் காமராசரை யாரெல்லாம் எதிர்த்தார்களோ அவர்களையெல்லாம் ஈ.வே. ராமசாமி எதிரியாக பார்த்தார். அது சரியா என்று சரி பார்க்கிற அறிவெல்லாமில்லாமல் கண்மூடித்தனமாக காங்கிரஸை ஆதரித்தார். காங்கிரஸ் எதையெல்லாம் ஆதரிக்கிறதோ அதையெல்லாம் ஆதரித்தார் சுயபுத்தியில்லாமல். அந்த வகையில் அன்றைக்கு இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை மேற்கொண்ட தி.மு.க. எதிரி என்பதால் அதனை காலிகளின் போராட்டம் என்றார். உண்மையிலேயே 1938 இல் இந்தியை ஈ.வே. ராமசாமி எதிர்க்கிற மனநிலையை கொண்டிருந்திருப்பாரேயானால் ராஜாஜியை நேரிடையாக சந்தித்து இந்தி திணிப்பை கைவிடச் சொல்லி இருக்கலாமே.
தன் 72ஆம் வயதில் மணியம்மையை வெட்கங்கெட்டு போய் செய்ய இருந்த திருமணத்திற்காக வேலை மெனக்கெட்டு ராஜாஜியைச் சந்தித்த ஈ. ராமசாமி தம் தொண்டர்கள் தீக்குளித்து சாக காரணமாக இருந்த ஒரு போராட்டத்தைப் பற்றி பேச ராஜாஜியை போய் நேரில் சந்திக்க முனையவில்லை என்றால் தன் காலம் போன கடைசி திருமணத்திற்கு தந்த முக்கியத்துவத்தை இந்தி எதிர்ப்பு போராட்டத்திற்கு தரவில்லை என்பதுதான் உண்மை என நிரூபணமாகிறதில்லையா? இந்த போராட்டத்தின் மூலம்தானும் தன் இயக்கமும் வளர வாய்ப்பு கிடைத்தால் போதும் என அற்பத்தனமாக நினைத்தார். அதற்காக யார் செத்தாலும் பரவாயில்லை, எத்தனை பேர் செத்தாலும் பரவாயில்லை என்பது மாதிரியான மனநிலை. என்ன மாதிரியான மனநிலை? 1938 கால இந்தி எதிர்ப்பு போராட்டத்தின்போது பல ஈ. ராமசாமி அடிமைகள் தீக்குளித்தார்கள். ஆனால் அன்றைக்கு அவர் இயக்கத்திலிருந்த அவர் குடும்பத்தாரில் ஒருத்தனாவது தீக்குளித்தானா? செத்தானா? பார்ப்பனர்களை வைத்து திருமணம் முடிக்காதே என வக்கணையாக பேசிவிட்டு தம் திருமணத்திற்கு பார்ப்பன ராஜாஜியிடம் ஆலோசனை கேட்ட பித்தலாட்ட புத்திக்காக ஈ. ராமசாமியை ஒரு பித்தலாட்டவாதி என நாம் சொன்னால் அதை ஏற்கிற அறிவின்றி தீக்க கும்பல் பெரியாரை அவதூறு செய்துவிட்டான் எனதானே கதரும். உண்மையை சொல்லுகிறான் என ஒப்புக்கொள்ளுமா? பெண்ணுரிமை போராளியாக வேடம் தரித்த ஈ. ராமசாமி மனைவி நாகம்மையை வேசி என சொல்லி சுய இன்பம் அடைந்த காட்டுமிராண்டிதானே. ஈ. ராமசாமியின் இத்தகைய இரட்டை வேட நிலைப்பாடு அயோக்கியத்தனங்களால் நிரம்பியது. அதனால் ஈ. ராமசாமி ஒரு அயோக்கியன் என சொன்னால் நாம் சொல்வது நியாயம்தான் என தமிழை காட்டுமிராண்டி மொழி என ஈ. ராமசாமி சொன்னதில் எவ்வளவு நியாயமுள்ளதோ அவ்வளவு நியாயம் இதிலுள்ளது என ஏற்பார்களா? அல்லது ஈ. ராமசாமியை இழிவு செய்துவிட்டான் என பழைய பல்லவியையே பாடுவார்களா? சரி, ஈ. ராமசாமி தமிழை காட்டுமிராண்டி மொழி என ஏன சொன்னார் என 1000 வெங்காய காரணங்களை தீக்க ஆசாமிகள் அடுக்குவார்கள். ஆனால் அதனை தாண்டி ஈ. ராமசாமி தமிழ் மொழியை வன்மத்துடன் விமர்சித்ததற்கு என்ன சப்பைக்கட்டு கட்டுவார்கள். தமிழ்த்தாய் வாழ்த்தாக நீராறுங் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் எனும் பாடல் தமிழக அரசால் அறிவிக்கப்பட்டபோது ஈ. ராமசாமி அதனை எதிர்த்துள்ளார். அப்போது ஈ. ராமசாமி சொன்னதுதான், நீ வாழ்த்துவதால் உன் தமிழ்த்தாய்க்கு ஒரு கொம்பு முளைத்துவிடுமா? கடவுள் வாழ்த்து வேண்டாம் என்றால் உடனே தமிழ்த்தாய் வாழ்த்து. ஒரு முட்டாள்தனத்துக்குப் பதில் இன்னொரு முட்டாள்தனமா? என்று 1972 ஏப்ரல் 4 அன்று விடுதலை இல் எழுதினார். அதனையே தான் நாம் சொல்லுகிறோம். ராமசாமியை பெரியார் என அழைத்தால் கொம்பு முளைத்துவிடுமா, அல்லது பெரியார் என அழைக்காவிட்டால் முளைத்த கொம்பு விழுந்துவிடுமா என. தேசிய கீதம் மாநிலத்திற்கென்று ஒரு பாடல் என்பதெல்லாம் இருக்க வேண்டும் என நினைப்பதெல்லாம் ஒரு இயற்கை மொழி உணர்வு இன உணர்வின் வெளிப்பாடு. அதிலும் குற்றங்கண்டுபிடிக்கிற அறிவிலியாகத்தான் ஈ. ராமசாமி இருந்திருக்கிறார். மேலும் பாரதியார் எழுதிய செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே என்கிற தமிழை மேம்படுத்தும் அந்த பாடலை கேட்கும் போதெல்லாம் தெலுங்கன் ஈ. ராமசாமிக்கு காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றியபோது போல் கொதித்துள்ளது. உடனே ஒரு பகடி பாடல் எழுதுகிறார் முட்டாள்தனமாய். செந்தமிழ் நாடெனும் போதினிலே வெங்காயம் வந்து பாயுது காதினிலே தேள் வந்து பாயுது காதினிலே தமிழை ஒருவன் மெச்சினால் ராங்கறிவு ராமசாமிக்கு தேள் கொட்டியது போலிருக்குமாம். ஈ. ராமசாமியின் இந்த கேலித்தனத்தை மொழி மீதான அக்கறை என்றா சொல்ல முடியும்? வயதான அளவுக்கு ஈ. ராமசாமிக்கு அறிவு வளரவில்லை என்பதை தானே அந்த சிறுபிள்ளைத்தனமான பகடி காட்டுகிறது. அதனை அகம்பாவ பேச்சு எனவும் கூறலாம். ஈ. ராமசாமியை பெரியார் என அழைத்தால் தானே உங்கள் காதுகளில் தேன் பாய்வது போல் இனிமையாக உள்ளது. அதுபோல் செந்தமிழ் எனும்போது எங்கள் காதுகளில் இனிமை பாய்கிறது. ஈ. ராமசாமி என பெயரை சொன்னால் அடிமைகளின் காதுகள் எரிகிறது இல்லையா? அது போல்தான் ஈ. ராமசாமி எம்மொழியை இழிவு செய்யும்போது எம் காது எரிகிறது.
அதற்கு தீக காரன் என்ன சப்பைக்கட்டு கட்டினாலும் பதிலடி விழும். ராமசாமி மீதமிஞ்சிய தமிழ் பற்றில் தமிழ் வளர வேண்டும் என்றெல்லாம் காட்டுமிராண்டி மொழி என சொல்லவில்லை. அது இட்டுக்கட்டும் பொய். சொந்த மொழி தெலுங்கை விட தமிழ் எங்கும் போற்றப்பட்டுவிடக் கூடாது என்கிற ஈனப்புத்தியன்றி ராமசாமியிடம் வேறு காரணமிருந்ததில்லை.